என்னடி இது? Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாரு vlogs and it's me சாரு. So actually எனக்கு இது கலர்ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணனே ஒரு மாதிரி குஷியா இருக்கு அண்ட் தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஜாலியான ஒரு ஐட்டம் தான் வந்து குக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ எஸ், ஐஸ்கிரீம். ஆக்சுவலா ஐஸ்கிரீம் பண்ண போறோங்கிறதுனால இந்த மாதிரி கலர்ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனா இட்ஸ் நாட் கலர்ஃபுல் ஐஸ்கிரீம், இட்ஸ் சாக்கோபர். ஸோ வீட்லயே வந்து நம்ம சாக்கோபர் ட்ரை பண்ண போறோம். தெரியல எப்படி வரும்னு எனக்கும் தெரியல. வில் ட்ரை இட். அண்ட் இந்த கலர்ஃபுல் ட்ரெஸ் பத்தி சொல்லியே ஆகணும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த காம்பினேஷன் அஃப்கோர்ஸ் சாரு vlogsல ஷார்ட்ஸ்ல என்னை ஃபாலோ பண்றவங்க நம்ம ரூம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு காம்பினேஷன்ல என்ன ட்ரெஸ் இருக்குன்னு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். நானும் சரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ இந்த ட்ரெஸ் போடலாம், மேட்சிங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் என்னால பொறுக்க முடியல. இன்னைக்கு போட்டுட்டேன். அன்னைக்கும் போடுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலி வீடியோ வெளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் ஆனா இந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த எத்தனை நாளைக்கு இங்க இருக்கும்னு எனக்கு தெரியல. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் பிரிச்சிருவேன்னு நினைக்கிறேன். சோ ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு கைஸ். அது கடைசியா வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு இங்கேயே எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சோ பேக்ரவுண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரும். இன்னைக்கு என்னத்துக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் உருப்படியா பார்க்கலாம். சோ இட்ஸ் சாக்கோபர். எனக்கு வந்து கேக்கா இருக்கட்டும், ஐஸ்கிரீமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி எனக்கு சாக்லேட் ஃபிளேவர்னா அவ்வளவு பிடிக்கும். சாக்லேட் தான் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஒரு சாக்லேட் பைத்தியம் அப்படின்னா ப்ரௌன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு என்ன ஃபிளேவர் பிடிக்கும்னு சொல்லுங்க. நம்ம வேணா அந்த ஃபிளேவர்ல அடுத்து கேக்கோ சாக்லேட்டோ என்ன வேணா ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாக்கோபர் ஆக்சுவலி இவ்வளவு ஈஸியான ரெசிபியா இருக்கும் நான் நினைச்சே பார்க்கல. உங்களுக்கு நான் வந்து ஈஸியா சிம்பிளா நம்ம எல்லார் வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு பண்ற மாதிரி நான் சொல்லி தரேன். இந்த மைக்ரோ அவனு, விஸ்கு இதெல்லாம் எங்க வீட்லயும் இல்ல. ஸோ அதெல்லாம் இல்லாத மாதிரி தான் டிஷ் நான் மோஸ்ட்லி பார்ப்பேன். அந்த மாதிரி இப்போ நம்ம ஒன்று பண்ண போறோம். ஓகே, ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நாளைக்கு வந்து சண்டே வீட்ல பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு அப்புறமா இன்ஸ்டால சொல்றீங்க. ஓகே, கமான் 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 கமான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிடுறேன். பயங்கர வெயிலா இருக்கு, வேர்க்குது முடியல. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடியாகவே வச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பிஸ்கெட், எனி பிஸ்கெட், க்ரீம் பிஸ்கெட் வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து பால், அதுக்கப்புறமா வந்து சர்க்கரை. இது போக வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட், டைரி மில்க், டார்க் சாக்லேட் ஏதாவது அந்த மாதிரி சாக்லேட்டு. அப்புறம் ஆப்ஷனல் வேணும் அப்படின்னா நட்ஸ் போட்டு இருக்கும் தெரியுமா, கடிச்சு சாப்பிட்ற மேல சாக்கோபார்ல நட்ஸ் எல்லாம் வச்சு, அது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா வேர்க்கடலையோ பாதாமோ பிஸ்தாவோ அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஆக மொத்தம் க்ரீம் பிஸ்கெட், சர்க்கரை, பால், சாக்லேட் இந்த 4 பொருள் இருந்தாலே சாக்கோபார் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேசிக்கா ஒரு லேயர் வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பிஸ்கெட்ல வந்துட்டு. அதுக்கப்புறம் அந்த மில்கோட ஆட் பண்ணாதான் நமக்கு ஓரளவுக்கு அந்த க்ரீம் அந்த கன்சிஸ்டன்சி வரும் லிக்விடா. ஸோ ஃபர்ஸ்ட் அரைச்சிடலாம் கைஸ். இப்போ வந்து அதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை பாலில் ஊற்றி நம்ம வந்து ஒரு கிண்ட வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அவ்வளோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பண்றது, இது வேற மாத்தலாம் கைஸ். இந்த வெயில் ஒரு பக்கம் வந்து மூஞ்செல்லாம் வேர்க்க வருது. அது வேற என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கேஸ் காலியாச்சு. ஸோ now we are changing the gas. என்ன சகுனமே சரியில்லை. நான் ஐஸ்கிரீம் பண்றது இந்த உலகத்துக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. அண்ட் பால் வந்து ஒரு 5 minutes அது வந்து கொதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து கரெக்டாக மறைக்கிறதுக்கு அந்த கம்பி இருக்குமோ தெரியல, எனக்கு தெரியல. பிகாஸ் கிரில் கேட்டில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட். ஸோ பாலில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சதையும் ஆட் பண்ணுவோம், கூட வந்து டார்க் சாக்லேட்டையும் ஆட் பண்ணணும். அண்ட் அதோட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த சாக்கோபாரோட லேயர், அந்த மேலே ஒரு சாக்லேட் லேயர் இருக்கும்ல, அதுக்கும் இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இப்போதான் ஆர்டர் போட்டு வர வச்சேன். இவனையும் வந்து உருக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு சும்மா 2 உடச்சு போட்டா போதும். ஸோ கைஸ் இது வந்து இந்த மாதிரி கட்டியா ஆயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து நம்ம போட்ட அந்த டார்க் சாக்லேட்டும் உள்ள கரைஞ்சிச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் லைட்டா கூல் டவுன் ஆக விடலாம். விட்டுட்டு நாங்க பார்த்த ரெசிபி வீடியோல வந்து அவங்க ஏனே தெரியல இந்த லிக்விடை வந்து ஒரு வாட்டி மிக்சியில போட்டு அரைச்சாங்க. அது தேவையா என்னன்னு தெரியல. பட் நம்ம கூலாக விடுவோம். ரொம்ப நமக்கு கட்டியாரமே ஃபீல் ஆனா லைட்டா மில்க் ஊத்தி ஒரு வாட்டி மிக்சியில போட்டு மிஸ்க் அப்படி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். தெரியல, பாப்போம்.
ஸோ கைஸ், நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் கிடையாது. நாங்கள் தான் இப்போ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பண்ணுறது, கேக்கு பண்ணுறது இந்த வீடியோஸ்காண்டி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மோல்டிங்கு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவனு, கேக் பண்ணுறதுக்கான என்ன ஒரு ஐட்டம், ஐஸ்கிரீம் பண்ணுறது, அதெல்லாம் எதுவுமே எங்கள் வீட்டில் கிடையாது. இது வந்து இப்போ தான் இன்னைக்கு நான் வாங்கினேன் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து இது வந்து பாப்சிக்கல் பண்ணுறதா, குச்சி ஐஸ் பண்ணுறது பேசிக்கலி. ஸோ இதில் ஊற்றி வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா ஐஸ் ஆகிடும்ல. இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப அதிக ரேட்டாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப கம்மி. இது 6 ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 ரூபா. நான் இப்போ சும்மா அவசரத்துக்கு வந்து டக்குன்னு ஸ்விக்கி இன்ஸ்டமார்ட்ல ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு வந்து நான் வேணா ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன், கம்மி ரேட்டில் இருக்கிறதுனா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி வீட்டில் இருக்கிறது நல்லா தான் இருக்கும். சும்மா நம்ம ஏதாவது ஜூஸ் எதை வேணாலும் ஊற்றி நம்ம வந்து அழகாக சாப்பிட்லாம்ல, நல்லா இருக்கும். என்ன ஜூஸ் வேணாலும் போட்டு இனிமேல் நான் பாருங்க எப்படி ஒரு ஐஸாக பண்ணி தள்ள போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. இதை தான் இப்போ நம்ம வந்து ஊற்றி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐஸை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த எல்லா மோல்ட்லையும் வந்துட்டு நாங்கள் ஊற்றி வச்சிருக்கோம். நம்ம கொட்டிட போகுது. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்துலேயும் வந்து போட்டு லாக் பண்ணிடலாம். நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு வாங்கி வச்சிருக்கேன். வெளியில வந்து வருமோ? வெளில வராதுல்ல, ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்கிது. லாக் மாதிரிலாம் இல்லை கைஸ், சும்மா அப்படியே வச்சதான். எப்படி வரும்னு தெரியல. இது வரைக்கும் நாங்கள் வந்து எதுவுமே ஃப்ரீஸ் பண்ணது கிடையாது. இதில் வில் சி, நல்லபடியாக அந்த ஷேப்பில் வரணும். ஆக்சுவலாக இதை எவ்வளோ நேரம் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை. சும்மா ஒரு 3 மணி நேரத்துக்கு வைப்பேன். ஏன்னா எனக்கு மற்ற வேலை இருக்குது, அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு வர வரைக்கும் வைப்போம். ஆக்சுவலாக எடுக்கும் போது எவ்வளோ நேரம் கழிச்சு ப்ராப்பராக வருதுங்கிறத நான் சொல்கிறேன். ரெடியா? இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். என்னைய பார்த்தா ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 ஹவர்ஸ் கழிச்சு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டேவே ஆயிடுச்சு. நான் பார்த்த ரெஃபரன்ஸ் வீடியோல ஒரு 6 ஹவர்ஸ் போதும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து எப்படி ஒரு லிக்விடு அவ்வளோ மெல்ட் ஆக 6 ஹவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனா அது வந்து ஆகல. 8 ஹவர்ஸ் ஆகியும் ஆகல. மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் 8 ஹவர்ஸ் மேக்ஸிமம், நாங்க ஆகல. 20 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு காட்டவா? சுத்திலாம் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆகல. இது எப்படி இருக்குன்னு இப்ப காட்டுறேன். ஆக்சுவலா ஏனே தெரியல, இப்படிலாம் இருக்கு. லைக் கீழே ஊத்துற மாதிரி இல்ல. அந்த கன்சிஸ்டன்சி நம்ம வைக்கும் போதே அப்படிதான் இருந்துச்சு. ஊத்துற மாதிரி இருக்காது. கொஞ்சம் கூட ஆகல. இன்னும் அதே கொழ கொழன்னு தான் இருக்கு. உள்ள ஒரு இடத்துல கூட கட்டியே ஆகல. இதை நான் என்ன சொல்றதுனே தெரியல, அப்படியே இருக்கு. எல்லாமே அப்படிதான் இருக்கு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சீரியஸ்லி எனக்கு என்ன ஃபால்ட்டுனே தெரியல. நான் பார்த்த வீடியோட கமெண்ட்ஸ்லயும் பார்த்தேன், நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ஸ் நான் இப்போ கொஞ்சம் லேட்டா படிச்சுட்டு முன்னாடியே படிச்சிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா வந்துருந்துச்சு. எனக்கு அதுதான் புரியல எப்படி அப்படின்ட்டு. கைஸ், ஐ எம் நாட் அ செஃப் கைஸ். நான் வந்து ஜஸ்ட் அதை பார்த்து ட்ரை தான் பண்ணுவேன். ட்ரை பண்ணி எங்களுக்கு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது வரைக்கும் எனக்கு இது மாதிரி ஆனதே இல்லை. இவ்வளோ அப்பட்டமா நம்ம எந்த ஒரு ஃபுட்டு குக்கிங்லயுமே வந்து ஆனது கிடையாது. நான் வந்து அதுக்கப்புறம் இதை கோட்டிங் பண்றதுக்கு டார்க் சாக்லேட்லாம் வச்சு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சீரியஸ்லி இது எனக்கு உங்களை விட எனக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமா இருக்கு. பிகாஸ் நான் ஒரு கண்டென்ட்டாவே பிளான் பண்ணி இப்போ ஒண்ணுமே நடக்கல. எனக்கு புரியவே இல்லை, அது எப்படி ஒரு லிக்விட் வந்து 20 மணி நேரம் ஃப்ரீசர்ல இருந்து அதுவும் ஹைல இருந்தும் ஏன் ஆகலைன்னு எனக்கு தெரியல. பட் ஐஸ்கிரீம் சாக்கோபார் வந்துட்டு இட்ஸ் ஃப்ளாப் கைஸ். ஸோ கைஸ், ஐ எம் வெரி சாரி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சாரி. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ திங்க் இது வாங்கின நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பட் கூடிய விரைவில் இந்த முயற்சியை நான் விட மாட்டேன். கூடிய விரைவில் ஒரு நல்ல ஐஸ்கிரீம் இதுவா நான் அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ்லயாவது பண்ணி போடுறேன். சாக்கோபார் ரெசிபியை நான் கத்துக்கிறேன். ஐ எம் வெரி சாரி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து நீங்க டிசப்பாயிண்ட் ஆயிருந்தீங்கன்னா, ஆர் என்னோட நல்ல குக்கா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இது ஏன் சொதப்பிச்சுன்னு ஏதாவது ரீசன் தெரியும் அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்த்து அப்படியே தான் செஞ்சேன், ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐ எம் வெரி சாரி கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலாம் நான் சொல்லவே மாட்டேன். நான் வரேன். பாய். அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். டாடா, பாய். ஆனா உள்ள இருக்கிற இந்த கிரீம் செம்ம டேஸ்டா இருக்கு. ஐஸ்கிரீமா மட்டும் வந்துருந்துச்சு. இது உள்ள இருக்கிற லேயரு
வெளியில வந்து அந்த சாக்கோலேரு மேல நட்ஸ் போட்டு பயங்கரமா இருக்கும். இது டேஸ்ட் நல்லா இருக்கு. தூக்கி போட்டுறாதீங்க. இது வாலி